அதையே தொடர்ச்சியாக இந்த கிருபை செய்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னாலும் கூட, தொடர்ச்சியாக வேதம் போதிக்கிற ஒரு போதனையை இந்த மாலை வேளையில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக நான் பாரப்பட்டேன். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அங்கோடு நிறுத்தவில்லை, நன்றை கவனியுங்கள். ஐயா, இயேசு மரித்ததற்கும் மறைந்து போன அநேக தேச தலைவர்கள் மரித்ததற்கும் என்னையா வித்தியாசம்? Why we call the day as a Good Friday? ஏன் ஐயா குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம்? நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Gandhi was shot dead, isn't it? Yes. Indira Gandhi was blown off. Rajiv Gandhi was blown off. In America, Abraham Lincoln was shot dead. John F. Kennedy was shot dead. In Bangladesh, Mujibur Rahman was killed. In Sri Lanka, Premadasa was killed. எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் ஏதோ ஒரு கொள்கைக்காக. அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆபிரகாம் லிங்கன் ஏன் கொல்லப்பட்டார்? கருப்பு இனமும் வெள்ளை இனமும் ஒன்றாக வேண்டும், அவர்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணுங்கிற அந்த காரியத்தை சட்டமாக எழுதினபடினால வெள்ளையன் ஒருவனால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். சிமிலர் திங் ஹேப்பன் டு இந்திரா காந்தி. அவருடைய பாடிகார்டை AK-47 அவங்கள அப்படியே துளைத்து எடுத்து விட்டார்கள். அது உங்களுக்கு தெரியும். இலங்கைக்கு இந்திய படைகளை அனுப்பி எங்களை கொன்றுவிட்டார் என்கிற பெரிய வெறுப்பு தமிழ் மக்களுக்கு இருந்ததினாலே தமிழர்களால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். இதெல்லாம் நமக்கு கதை. இயேசுவும் கொல்லப்பட்டார் சிலுவையில் யூதர்களால். பிகாஸ் யூதர்களுடைய பாரம்பரியம், யூதர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டார். ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டாரு. எரிச்சல் வந்துட்டு பரிசேயருக்கும் சதுசேயருக்கும். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன்னு சொன்னார். புரியாத அவர்களுக்கு, என்னடா நம்ம கட்டியிருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு, இதை போய் நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது கட்டினதா இவங்க இடிக்கணுங்கிறான். ஓ, அது இன்னைக்கு அது டுடேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே ஏறதை தான் கட்டி கொடுத்தான், ஆனாலும் பெருமை பாராட்டினார்கள். நமக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த நம்ம புறாவுத்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் விரட்டுற ஆள், கொல்லுடா போடு. This man is diverting the attention of people from us. Let him be killed. சொல்லுங்க. Then what makes a difference? அதுக்கு வேறு குட் ஃப்ரைடேன்னு வேறு பேர் கொடுத்துட்டோம். மற்றவங்க செத்துதே நம்ம குட் ஃப்ரைடே, குட் டியூஸ்டே, குட் வெட்னஸ்டே எல்லாம் சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? நல்லா கவனிங்க. ஏசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது நியூஸ், அவரோடு நானும் அறையப்பட்டேன் என்பது குட் நியூஸ். புரிஞ்சுங்க. ஏசு சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது செய்தி, அவரோடு கூட நானும் சிலுவை அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கேன் என்பது குட் நியூஸ். எதுக்கே நான் கிறிஸ்டியனாக இருக்கேனே? இன்னும் அங்கே அழகாக எழுதி மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதனால தான் அதுக்கு குட் நியூஸ், அதுக்குனால தான் குட் ஃப்ரைடே. நல்லா கவனிங்க. I have a good news, sir. என்ன குட் நியூஸ்? I am alive, I am no more of mine. நான் என்னுடையவன் அல்ல. அதனால தான் ஆதி காலத்து கீர்த்தனை பாடினாங்க, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே.
நிமலன் கிறிஸ்து நாதனுக்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தம் இல்லை. எப்போ நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு, நம்மளை ஆண்டவர் சொன்னார் பேர் த கிராஸ்ன்னு, நம்ம பேர் த கிராஸ். உண்மைதானே? ஆண்டவர் சொன்னார் பேர் த கிராஸ், நம்ம என்ன செஞ்சோம்? பேர் த கிராஸ். அதுவும் கோல்டில் வேறு செஞ்சு போட்டுக்கிட்டோம். பிரைஸ் தி லார்ட். இஃப் யூ ஹேவ் அ கிராஸ், குட். அட்லீஸ்ட் அதாவது ஐடென்டிஃபை பண்ணி வெளியே கிறிஸ்து. பட் தட் இஸ் மச் மோர் தேன் தட் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் யூ ஆர் crucified with Christ Jesus but still alive. இதுக்கு பேர் தான் கிருபைன்னு அங்கே விளக்குறாரு. எனக்காக, அங்கே வசனத்தை பாருங்கள், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே சம்பூர்ணமாய் ஒப்பு கொடுத்த வேதம் சொல்கிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது எளிது. ஒருவேளை நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது எளிது. ஒருவேளை நல்லவனுக்காக சிலர் மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில், துரோகிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினாரே. பழைய பாட்டு அதை நான் முன்னால் சொன்னேன், நான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்காம் நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நீ நைக்கையிலே. கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவாயா. அந்த பாட்டில் பாஸ்டர் பாஸ்கரதாசன் என்கிற மறைந்து போன ஒரு தேவமன் எழுதியிருக்கா. எத்தன் என்னை உத்தமனாக்க, எத்தன் என்னை உத்தமனாக்க தத்தம் செய்த என்னை இயேசுவே. பாவமறியாத அவர் எனக்காக பாவியானார். அதைத்தான் இங்கே பவுல் எழுதுறார். அதுதான் கிருபைன்னு சொல்கிறேன். அவர் நான் விசுவாசிச்சா போதும். ஐ டோன்ட் பே எனிதிங் ஃபார் இட். ஐ டோன்ட் ஆஃபர் எனிதிங் ஃபார் இட். ஜஸ்ட் ஐ புட் மை ஃபெய்த் ஆன் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். தேவன் செய்து முடித்திருக்கிற காரியத்தில் நான் விசுவாசத்தினால் ரசிக்கப்பட்டேன். அதுக்கு பேர் தான் கிருபைன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் சொல்கிறாரு. எல்லாரும் பாருங்கள், 21வது வசனம். உங்கள் பைபிளில் கொஞ்சம் பாருங்கள், இல்லைனா அங்கே டிஸ்பிளே பண்ணுறது பாருங்கள். கலேஷியன்ஸ் 2nd chapter verse 21. நான் தேவனுடைய கிருபையை, உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கு? விருதாவாக்கவில்லையா? ஆக்குகிறது இல்லை. ஐ வில் நாட் வேஸ்ட் இட். ஐ வில் நாட் வேஸ்ட் இட். நல்லா கவனித்து பாருங்கள். Can I declare as a Christian, sir? Today evening it is our search. Search your life, search your heart. Can I declare that I don't waste the grace which was given unto me? எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்குறது இல்லை. நான் ரசிக்கப்பட்டிருக்கேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே கொடுத்த அந்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினால் ரசிக்கப்பட்டிருக்கேன். அதான் அதுக்கு பேர் தான் கிரேஸு. நான் அந்த கிரேஸை விருதாவாக மாட்டேன். அதனால தான் நான் சிலுவை சுமந்தோரால் ஒரு லைன் வரும், கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன். அது இந்த வசனத்தை தந்தது. இதனால தான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 Corinthians 6th chapter verse 1. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன்வேலையாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த அதிகாரங்கள் வசனங்கள் எல்லாம் பின்னதாகத்தான் பிரிக்கப்பட்டது. முன்னதாக ஒன்றாகத்தான் எழுதி கொண்டு வந்தார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதனால அதுதான் கிருபை. அந்த கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு
உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஐயா, ஐ என்ஜாய் த கிரேஸ் அண்ட் யூ என்ஜாய் த கிரேஸ், வி சிங் கிரேஸ், கிருபையால் மாத்திரம் நிலை நிற்கிறோம் என்று பாடினோம். வெரி குட். பட் யூ cannot waste it, சார். நீங்கள் அதை விருதாவாய் பெற்றுக்கொள்ளவே கூடாது, கற்றுக்கொள்ள இருக்கக்கூடாது என்று பவுல் இங்கே கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறது போல உங்களை பார்த்து நானும் சொல்கிறேன். அப்போ இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி வரணும், நான் கிருபையை விருதாவாக்குகிறேனா? பைபிள் படித்தா 2 வசனம் படித்தாலும் உருப்படியாக படுங்க. ஏதோ தங்க வசன கேலண்டரை பார்த்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லிட்டு போயிடாதீங்க. இல்லைனா அவர் கண்ணீரெல்லாம் துடைப்பார்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து மாறி போகணுன்னா அடுத்த வருஷம் அதே கேலண்டரில் தான் போடுவாங்க. பைபிள் இஸ் மச் மோர் தேன் தட், சார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நமக்கு வெறும் ஸ்பூன் ஃபீடிங் கொடுத்து கொடுத்து இந்த மாத வாக்கு தத்தம், அடுத்த மாத வாக்கு தத்தம், இந்த வார வாக்கு தத்தம், இன்றைக்கு வாக்கு தத்தம், இன்றைய தினப்பலன், நாளைய தினப்பலன்லாம் போட்டு நம்மளுக்கு எடுத்துட்டாங்க. தினத்தந்தி நடத்துகிறவர்கள், ஆவிக்குரிய தினத்தந்தி நடத்துகிறவர்கள். Let us understand where we stand and what we are. நாம் யார் என்றும் நாம் தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதை குறித்து கணக்கு கேட்பார் என்றும். சிலருக்கு 5 கிருபை கொடுத்துருக்கலாம், சிலருக்கு 2 கிருபை தான் கொடுத்துருக்கலாம், சிலருக்கு 1 கிருபை தான் இருக்கலாம். ஆனால் வந்தால் என்ன கேட்பார்? என்ன கொடுத்தாரு அது அதனால தான் சொல்லியிருக்காரு, இப்போ வேஸ்ட் பண்ணிடாதப்பா. யூ மே நாட் ஹாவ் எனி திங், சார். ஐ டோன்ட் ஹாவ் எனி. பெரிய பெரிய டிகிரி கேட்டிங்கன்னா எனக்கு சில நேரங்களில் ஏதாவது கான்ஃபரன்ஸுக்கு பேசவும் கூட்டாலும் அங்கே ஒரு அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அதில் கேட்டிருப்பாங்க, நேம் கேட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு கேட்டிருப்பாங்க டெசிக்னேஷன் என்னது. சரி, ஏதோ ஒரு காஸ்பல் கிங் மிஷனரி சொசைட்டியில் ஜெனரல் செக்ரட்டரி நான் எழுதிடுவேன். அதுக்கு பிறகு கேட்டிருப்பாங்க அகடமிக் குவாலிஃபிகேஷன். அதுக்கு பிறகு கேட்பாங்க தியாலஜிக்கல் குவாலிஃபிகேஷன். அது கிறிஸ்டியன் தியாலஜிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்குற அப்ளிகேஷன்லாம் நான் எழுதுறது மட்டும் சொல்ல, நாட் அப்ளிகபிள். இருந்தால் தானே. ஐ டோன்ட் ஹாவ், சார். ஐ டோன்ட் ஹாவ். வாட் இஸ் யர் டிகிரி? நாட் அப்ளிகபிள். I have only a diploma. I am a diploma holder only. I am not a degree holder. I don't have. அதுக்கு பிறகு இன்னொன்று கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் டைட்டில்? என்ன டைட்டில்? அவர் ரெவரன்னு சொன்னார், தப்பாக சொல்லிட்டாரு. நான் டாக்டரும் இல்லை, கம்பவுண்டரும் இல்லை. ஐ எம் அகஸ்டின் ஜெபகுமார். எங்கள் அப்பா பேர் டேவிட், அதனால டி போட்டோன்னே எல்லோரும் நினச்சிக்கலாம் டாக்டர் அகஸ்டின் ஜெபகுமார்னுட்டு. அதுக்கு நான் என்ன செய்கிறது? ஐ எம் an ordinary man. ஒன்றுமில்லாத எனக்கு காண்பித்த கிருபையா. ஐ ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐ எம் நோன் டு த வேர்ல்டு. என் செய்தியை 110 நாடுகளில் இருக்க தமிழ் மக்கள் கேட்குறாங்க. இங்கிலீஷ் மக்களும் ஹிந்தி மக்களும் கேட்குறது தனி. தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் எங்கள் மீடியா டிபார்ட்மெண்ட்டை போய் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, சென்னையில் மீட்டிங் நடந்ததுனால் லைவ் கேட்குறவங்க 110 நாட்டில் கேட்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராத்திரியாக இருக்கும், ஒருத்தருக்கு காலையாக இருக்கும், ஆனால் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. 110. Am I worthy for that? No. Who am I? தாவீது சொன்ன போல நான் சொல்லுவேன். தாவீது கோலியாத்தை கொன்னுட்டான். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, ராஜாவுக்கு மருமகனா போடா. உடனே தாவீது சொன்னான், கோலியாத்தை கொன்ற நான் ஆகாமல் யார் ஆவார்? அப்படி சொல்லல. ராஜாவுக்கு மருமகனா இருக்கு நான் ஏமாத்துறோம். நீ ராஜாவாக போடுறா இஸ்ரவேல் மேலே, நானே மாத்திரம். ஓட்டத்தின் முடிவில் நிறைய பொருள் சேர்த்து வச்சுட்டான். 3200 டன் கோல்டு சேர்த்து வச்சான். தாவீது 3200 tons of gold he gathered for the temple. அதை சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு, சாலமோனே நான் சேர்த்து வச்சுருக்கேன் நீ கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலமோனை பார்த்து சொல்லிட்ட போது அதில் நீ அவனுடைய ஜெபத்தை பார்த்து, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உம்மது கரத்தில் வாங்கி உமா கொடுக்குறோம். 3200 டன் கோல்டை கொடுத்துட்டு $3200 கொடுத்தாலும் நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நான் $3000 கொடுத்தேன் இந்த சர்ச்சுக்கு சேர் வாங்கி போடுறதுக்கு,
எனக்கு நான் வரும்போது யாரையாவது 2 பேரை எழுப்பி விட மாட்டேங்கிறாரு பாஸ்டர் டிக்சன். எல்லாரும் உட்காந்துருக்கான், காசு கொடுக்காமலாம் உட்காந்துருக்கான். நான் $3000 கொடுத்தேன். உங்களுக்கு கல்லறி விழுந்திருக்கணுமே. 3200 டன் கோல்டு கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, உம்மை கையெழுத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்தோம். லிசன், in spite of your unworthiness, God entrusted you with 5 talents or 2 talents, at least 1 talent. He will definitely ask you, what did you do with that? நீங்கள் கணக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நான் அதனால தான் ஒரு பாட்டில் எழுதினேன், கணக்கு கேட்பார் என்ன செய்வாய், கண்ணீர் விடுவாயோ கத்தரை கண்டு. கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம அநேக நேரங்களில் we must understand that we are going to stand before the throne of judgment. நாம் எல்லாரும் வசனம் சொல்லுறது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, அப்படியே எழுதியிருக்கு சிஸ்டர். இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் எக்ஸம்ப்டட் போட்டிருக்கான். ஹூஸ்டன் தமிழ் சர்ச் பிலீவர்ஸ் எக்ஸம்ப்டட் போட்டிருக்கான். நோ சார், யூ மே பி a சூப்பர் கிறிஸ்டியன், சூப்பர்லேட்டிவ் கிறிஸ்டியன், நோ ப்ராப்ளம். நாம் எல்லாரும் வாசிங்க. நெவர் ஃபர்கெட் திஸ். யூ ஹேவ், நீங்கள் உங்கள் பாவத்துக்கான ஆக்கனை அடைய போகிறதில்ல, அது ரோமர் 8:1 இருக்குது. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் கிருபை, அதுக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்கள் செய்த பலவிதமான தப்பிதங்களை இயேசு மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் சுத்தப்படுத்தி விட்டது, அதுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார், அதை மறந்தும் போட்டார். தாவீது எழுதுவது போல மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரமாய் தள்ளிவிட்டார். கிரேட், பட் you are accountable for the grace which has been bestowed on you and me. Augustine Jabakumar, I have given you a lot of grace because you are not worthy. You don't have a degree, you don't have a academic degree, or you don't have a theological degree, and you are not having anything, but I have given you grace, and I am taking to from country to country, from pulpit to pulpit, from one town to another town. What did you do with that? என்கிட்ட கேட்பார், உங்ககிட்ட கேட்பார். I brought you to America. I gave you enough education because your parents have a dream for you. Praise the Lord for it. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன்னை குறித்து பெரிய சொப்பனம் இருந்தது, நல்லா படிக்க வச்சாங்க. சிலர்லாம் கஞ்சி குடித்து பிள்ளைய படிக்க வச்சாங்க, சிலர் சைக்கிளில் வியாபாரம் பண்ணி பிள்ளைய படிக்க வச்சு ஆக்கிட்டாங்க. Somehow, in spite of such a big competition, you have been brought to America. Such a big land, a rich land. நானும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு தான் வர்றேன், 60-65 கண்ட்ரி போயிட்டுருக்கேன். அமெரிக்காவில் லேண்ட் ஆகும்போது தான் தெரியும், ஐ எம் லேண்டிங் இன் அ ரிச் கண்ட்ரி. Yes, everything is big. Americans are big and things in basic. Roads are big, the vehicles are big, airports are big. Everything is big. I brought you here. It's not because of your merit. Please understand. நான் காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னார், இந்த பிரதர் சொன்னார், நான் தகுதியே இல்லை. இட்ஸ் a good confession. I am not worthy, sir. I am not worthy. பட் காட், நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் ஒருத்தினால் தான் கொண்டு வந்தாங்கன்னுட்டு. அவங்களோட புத்திசாலிகள்லாம் இருக்காங்க. நான் ஒருத்தர் ட்ரெயினில் பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் வாட் ஆர் யூன்னு கேட்டேன். ஐ எம் அ ஸ்டூடெண்ட்னாரு. எனக்கு அவர் என்ன வயசாகிட்டு போய் நீ ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு, ஐ எம் டூயிங் 7th PhD. 6 முடிச்சுட்டு விசிட்டிங் கார்டில் இடம் இல்லை. PhD in economics, PhD in this, that போட்டு ஐ எம் அ ஸ்டூடெண்ட் இன் ஒன் மோர், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் த 7th PhDனாரு. நம்ம ஒரு PhD பிடிச்சாலே காலு கீழே நிற்க மாட்டேங்குது.
நான் பிஹெச்டி வச்சுருக்க விளக்கம் வித்தியாசம். பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். that even though my daughter-in-law is a PhD, my son-in-law is a PhD, and my சம்மந்தி is a PhD. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஹெட்டு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். கொஞ்சம் டீல் பண்ணுறது நல்லா. பட் எ மேன் ஹூ ஃபினிஷ் 6, ஐ எம் நாட் ஜோக்கிங், 6 PhD முடிச்சுட்டு 7th PhD பண்ணிட்டு அதனால ஸ்டூடெண்ட்னு சொல்கிறார். There are many people in India better than you, more intelligent than you. ஏன் பேர பிள்ளைங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு விளங்கலை. 5 வயசு பிள்ளை பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு விளங்கலை. தாத்தா உங்களுக்கு இது தெரியலையான்னு கேட்குறான். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, நான் என்ன செய்யறது? அன்றைக்கி காலையில் இப்போ பாஸ்ட் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் 5 இயர்ஸ் தான். பெடஸ்டல் ஃபேன்னாலும் சரி, டேபிள் ஃபேன்னாலும் சரி, தனித்தனியாக கழட்டி கரெக்டாக மாட்டி அது ஓட விட்டு பார்ப்பான். எதுனாலும் கனெக்ஷன் கொடுத்து சரியாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறான். 5 வயசு தான். அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற நாகர்கோவிலை சேர்ந்த ஜெகன் ஒரு தம்பி இருக்கிறார். அவர் தூக்கிட்டு அப்படி போகும்போது, அங்கிள் பிரிங் டவுன் த சீலிங் ஃபேன்னு சொல்லியிருக்கான். அவர் சொல்லிக்க எனக்கு தெரியாது. டோன்ட் யூ நோ தட்? கூகுளில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள், அங்கே இது சொல்லிக் கொடுக்கும். This is the world. Hello. உங்கள் திறமையினால் அங்கே கொண்டு வரலாம் ஆண்டவர். பட் now you must understand, you are accountable. நேற்று ஒருத்தர் இன்னைக்கு காரில் டாலஸில் கூட்டி கொண்டு போகும்போது ஒன்று சொன்னார். இல்லை இன்னைக்கே தான் சொன்னார் பேசும்போது. இங்கே தான் உங்கள் ஹூஸ்டனில் கூட்டிகிட்டு போகும்போது தான் நான் கேட்டேன், கோவிட்னால் உங்களுக்கு வந்த நன்மைகள் என்ன, தீமைகள் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், கோவிட் வந்த பிறகு பிரதர் எல்லோரும் ஒர்க் அட் ஹோம் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் மூன் லைட்டிங் சேவை பண்ண முடியும். நம்ம 3 கம்பெனிக்கு வேலை செஞ்சு மூளை இழந்து, அதனால் நிறைய பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க இப்போ என்ன கோர்ஸ் படிக்கணும்னா சைக்காலஜி. ஏன்னா வரனால அவ்வளோ பைத்தியக்காரமாக தெரிவாங்க. ஒரு வேலையை செய்து உருப்படியாக கஞ்சி குடிக்கிறதுன்னு இல்லை, 3 வேலை செய்து என்னத்தையோ தங்கத்தை கரைச்சி குடிக்கிற மாதிரி தான் நினைப்பு. உங்களுக்கு அது ஒரு டெம்டேஷன் இல்லை? இந்த ஊரில் பெரிய டெம்டேஷன். லிசன், பட் யூ டூ எனிதிங், யூ ரன் anywhere, but please understand, you have been given grace to get saved. You have been given grace to have opportunities. But what are you doing with that, sir? நீங்கள் சொல்ல முடியாது நான் புதைச்சி வச்சுருந்தேன்ட்டு. புதைச்சி வச்சவனுக்கு என்ன கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல இவனை தள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ நான் பாவம் செய்யலை, நீ பத்திரமா தான் வச்சுருந்த. பட் யூ ஆர் அக்கௌண்டபிள். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், புத்தி சொல்லுகிறோம். சரி, இப்போ கிருபை வேஸ்ட் பண்ணுற காரியத்தை குறித்து கொஞ்சம் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆன்லைன் ப்ரேயர்னுட்டு. யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஓகே, குட். நான் ஒரு மனுஷனுக்கு காட்டப்பட்ட கிருபையை காட்டி அவனுக்கு வந்த நோக்கத்தை 4 காரியத்தை மட்டும் காட்டி கொடுக்க போகிறேன். 4 இல்லைன்னா 5 காரியத்தை வேகமாக காட்டி கொடுத்தா இதெல்லாம் மீட்டதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிங்க. உங்களுக்கு எனக்கும் தெரியும், பேதுருவை ஆண்டவர் முதல்ல சந்தித்தபோது ஆண்டவர்கிட்ட அவங்க தம்பி தான் கூப்பிட்டு வந்தோம், அந்திரையா. கூப்பிட்டு வரும்போது உன்னை பார்த்தோன்னு, டேய் நீ சீமோனாக இருக்கிற, ரோலிங் சாண்டாக இருக்கிற, நான் உன்னை பேதுரு வாக்க போகிறேன்னு சொன்ன பயந்து ஓடியே போயிட்டான். இவர் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாருன்னு தெரியாமல். அது யோவான் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். வந்தபோது சொன்னார், நீ சீமோனாக இருக்கிறாய், உன்னை நான் என்னாக்க போகிறேன், கேபாவாக மாற்றப்போகிறேன். கேபான்னா சாலிட் ஸ்டோன்னு அர்த்தம். இவருக்கு நம்மளை பற்றி தெரியாது போல், ப்ராஃபஸி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஆனால் ஏசு விட்ற மாதிரி இல்லை. நேராக தேடி அவன் எங்கே தொழில் பண்ணுறானோ, எங்கே வேலை பண்ணுறானோ அங்கே போயிட்டார். அவன் ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தான். அங்கே போய் பார்த்துட்டு அவன் படகுன்னு தெரிஞ்சும் ஏசு அதில் ஏறிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு நிறுத்தினார். பிரசங்கம் பண்ணிவிட்டு உடனே ஏசு சொன்னார், எப்போ மீன் பிடிக்க போங்கப்பான்னார். அவன் சொன்னால் என்ன புத்தி கெட்டவராக இருக்குது, நீர் யூஆர் அ கார்பெண்டர்,
வி ஆர் த ஃபிஷர்மென். எங்களுக்கு தான் தெரியும் மீன் எப்போ கிடக்குன்ட்டு. நீர் என்ன எப்போ கொண்டு போட சொல்கிறீரு? ஆனாலும் நீங்கள் லூக்காவில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நம்முடைய வார்த்தையின்படி போடுறோன்னு போட்டால் 2 போட்டு நிறையா வந்துட்டு உடனே என்ன சொன்னான் தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா 5வது அதிகாரம். லூக்கா 5வது அதிகாரத்தில் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. நான் பாவியான மனுஷன் ஒத்துக்கிட்டது ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன பாவத்தில் இருந்தான்னு எனக்கு தெரியல. பட் ஹி அண்டர்ஸ்டுட் ஹிஸ் ஸ்டேட்டஸ். நான் பாவியான மனுஷன். ஆனால் என்ன அடுத்தது என்ன சொல்லுவான்? ஆளை விடுவே. அப்படி தான் எழுதியிருக்கணும் பேரஃபேஸில். ஐயோ, நீர் நான் போகிற இடத்துக்கெலாம் எதுக்கு வரீரு? என் பாவத்தை உணர்த்தி இருக்குதுக்கா. அன்னைக்கு எலியாவை பார்த்து கேட்கலையா அந்த விதவை? என் பிள்ளைய சச்சு போச்சு. இல்லைன்னா சூலமித்து எலியஸாவை பார்த்து கேட்கலையா? எதுக்கு எனக்கு நான் பிள்ளை கேட்டேனா? நல்லா கவனிங்க, இங்கே அதே தான் சொல்கிறான் பேதுரு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டுரும், என்னை விட்டு போயிடும். அப்போ அப்படி தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதவன் என்று நினைக்கிற ஒரு மனுஷனை எடுத்து தனக்கு பிரதானமாக சீசன் ஆக்கினார். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? கிருபை. தன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதத்தை காட்டி இழுத்து கொண்டார். அந்த மனுஷன் ஆண்டவர் பிரதான சீசனாக மாற்றுறாரு. 12 பேரை ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ணி தெரிஞ்சு கொண்டு அவருடைய நாமங்கள் அவனன்னு எழுதப்பட்டிருக்கிற மத்தேயு ஆகட்டும் லூக்கா ஆகட்டும், முதல் பேர் யார் பேர் வரும்? பேதுரு. அண்ட் வி ஆல் நோ, முந்திரி கொட்டை அவன் பேர் தான் முதல்ல சொல்கிறார். அது கிருபை. வாட் வாஸ் ஹிஸ் எஜுகேஷன்? நதிங். ஏனென்றால் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால் தான் நிற்கும் போது அவங்க சொன்னாங்க, படிப்பறியாதவர்கள், கலிலேயர்கள், நோ அக்செப்டன்ஸ். கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி அது எழுப்பினது உண்டோன்னுட்டு அன்றைக்கி ஆலோசனை சங்கத்தில் கேட்டாங்க. கலிலியன்ஸ்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க, நம்ம ஊர் பேரை கேட்டு நம்ம ஊர் பேர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லேருந்து வந்திருக்கியா? நான் எந்த ஊரையும் சொல்ல விரும்பலைங்க. நான் வட இந்தியா பற்றி சொல்கிறேன். வட இந்தியாவில் எங்கேருந்து? பீகார்லேருந்து. அரை பீகாரியா? பொக்க பீகாரிமா, பெங்கால்காரன். பீகாரிங்களே இப்படி தான்மா. இன்றைக்கும் வட இந்தியாவில் இருந்து போகிறவங்கள தமிழ்நாட்டில் நல்லா வேலை வாங்குவாங்க. ஆனால் திருடுனான்னா உடனே பீகாரியை தான் போய் இப்படி போயிடிக்கிறான். ஏன்னா அவன் தான் திருடுவான்னு நினைக்கிறான். தட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் பீகார். அதே மாதிரி தான் கலிலேயரோ நோ ரெஸ்பெக்ட் இன் த சொசைட்டி. அவனுக்கு ரெஸ்பெக்டே இல்லை. அவனை தூக்கி ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலனை மாற்றுறாரு. அவன் பெரிய கிருபை இல்லை. பிரதான அப்போஸ்தலனை மாற்றின உடனே கிருபையை எப்படி விருதாவாக்குறான்னு 4 இன்சிடென்ட் 5 இன்சிடென்ட் வேகமாக சொல்ல போகிறேன். திருப்புங்க பார்க்கலாம். மத்தேயுவிலிருந்து மாற்ற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் மத்தேயுவிலிருந்து தான் பார்க்குறோம். Matthew 19 சாப்டர். 27வது வசனம். 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் பக்கத்தில் இருக்க நேசித்து சொல்லுங்கள். உங்களை பற்றி எழுதியிருக்கோ? எனக்கு என்ன கிடைக்கும்? எதுக்கையா ஜெபம் பண்ணுறீங்க? எனக்கு என்ன கிடைக்கும்? எதுக்கையா ஆலயத்துக்கு வரீங்க? எனக்கு என்ன கிடைக்கும்? எதுக்கையா இப்படிப்பட்ட காரியத்திலலாம் கொஞ்சம் ஊழியத்திலலாம் ஈடுபட்டுங்க? எனக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. நம்ம ஊரில் ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆத்தோட போகமாட்டான். அவர் இதில் வேறு அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டு நீர் கூப்பிட்ட உடனே வாடி வந்துட்டோம். வலையை விட்டோம், வீட்டை விட்டோம், மாமியார் வீட்டை விட்டோம், எல்லாத்தையும் விட்டு விட்டோம். என்ன கிடைக்கும்?
யோ என்னையா கிடைக்கும் சொல்லுமையா. கிருபை இழக்கிறதுக்கான ஒரு கேள்வி, அதுதான் சொல்கிறேன். இஃப் யூ ஸ்டார்ட் திங்கிங் that what I will receive back, you are leaking your grace. Take it. குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எதையாலும் செய்யிட்டு எனக்கு என்னையா பிரதிபலன் கிடைக்கும்னு சொன்னால் உனக்கு வருகிற கிருபையை நீ போக்கடிக்கிறாய். அதை யோனாட்ட கிடைச்சலாம். மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே. மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்களே. Sir, God has given me extraordinary grace, but how can I lose it, sir? How can it get leaked out? நல்லா சொல்லிக் கொடுக்குறேன்னா, உங்களை செக் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வருஷத்தின் இறுதியில் போய் கொண்டிருக்க நீங்கள் இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே இது நல்லா யோசித்து பாருங்கள். ஏதாவது எதுக்கும் பின்னால் ஏதாவது இல்லாமல் நான் ஊழியம் செய்கிறேன்னா, ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி, வாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட். இந்த ஊரில் சொன்ன ஜான் எஃப் கென்னடி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவருடைய ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஸ்பீச்சில் அவர் சொன்னது, ஹே யங் பீப்புள், டு நாட் ஆஸ்க் வாட் த நேஷன் ஹஸ் டன் ஃபார் யூ, பட் ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் த நேஷன். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? அதுக்கு வேத்தாலும் நம்ம சுவிசேஷங்களும் 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா கொடுப்பாரு. ஆமாம், இதை கொடுத்தா ஒரு 2 வீடு கட்டி கொடுப்பாரு. அதுக்கு 2 சாட்சி வேறு பேப்பரில் போட்டிருக்கான். நான் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் புது வீட்டை கட்டி கொடுத்தார். கடன் வாங்கி பேங்கில் கட்டினா, ஆனால் இவன் சொல்லுவார் ஆண்டவர் கொடுத்தாருன்னுட்டு. இவங்க அதை சாட்சியாக போட்டுருவாங்க, படமும் போட்டுருவாங்க. இவனுக்கு எங்கேயும் வீட்டில் படம் வாங்கி போடணும், படத்தை போட்டு கேட்பான். எதுக்கு பேப்பரில் தான் போடணுன்னு பார்க்குறேன். Sir, many times our giving, our service in the church, service in the kingdom of God with a greater expectation only, that will leak out your grace. Please understand. எனக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம்ல, ஆனால் ஆண்டவருக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். வாசிக்க 28வது வசனம். அதற்கு இயேசு மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கும்போது என்னை எல்லாத்தையும் விட்டு பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று. Hey, I got a greater plan, man. You are thinking about what I can get out of it. I am going to make you a judge. I am going to make you seated along with me. அதை பார்க்க தெரியலடா நீ. வெறும் இந்த உலகத்துக்கு. அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லி இருக்குது, என் நாமத்தின் நிமித்தம் சகோதரரையாவது வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் எத்தனை? This is God's எக்கனாமி. இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் நம்மெல்லாம் என்ன எதிர்பார்க்குறோம்? 1000 ரூபா காணிக்கை கொடுத்தா சில தசம்பாகம் போடும்போது எண்ணி போடுவாங்க, நல்லா கரெக்டாக எண்ணி போடுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பையன் வந்தான், முதல் மாதம் பெருசாக கொடுத்தான், அடுத்த மாதம் குறைச்சி கொடுத்தான். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா போன மாதம் வேலையில் எதுவும் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க? இல்லை பாஸ்டர், செலவு ஜாஸ்தி வந்துட்டுன்னு சொன்னான். ஒன்று சொன்னேன், அவன் சொன்னான் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. கொடுத்தோன்னா ஆண்டவரின் தவசமாகத்துக்கு ஏற்றார் போல இவனுக்கு வேலையை கொடுப்பீராக. பாஸ்டர் ஜெபம் பண்ணுது, எனக்கு தெரியும் அந்த பாஸ்டர். அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பே கட் ஆகிடுச்சு. நான் அதுக்காக சசம்பா பிரசங்க இல்லைண்ணா. ஐ டோன்ட் ப்ரீச் ஆன் டைன்த். நோ, ஐ டோன்ட் பிலீவ் தட். பட் அண்டர்ஸ்டாண்ட் தட். Am I giving anything? I am serving Jesus to receive something. If that is that, you will lose your grace. Please understand. விருதாவாயிரும். அடுத்தால இவன்கிட்ட கேட்கலாம். இவன் உடனே இன்னொரு காரியம் சொல்கிறான்.
என்ன சொல்லலாம் தெரியுமா? பேதுருகிட்ட கேட்டால் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம், Matthew 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும். ஆமாம், பயங்கரம். எப்பா, உமது நிமித்தம் எல்லாரும் போயிட்டாலும் நான் இருக்கிறேன் ஐயா. எந்த ஸ்ட்ரென்த்தை நம்பி இருக்கிறாரு? யார் ஸ்ட்ரென்த்தை நம்பி இருக்கிறாரு? நான் இருக்கிறேன் ஆண்டவரை பார்த்துக்கணும். ஆனால் தண்ணி தூக்கிட்டு போகிற பொம்பளை கேட்டால் கூட ஆமா இல்லைன்றாரு. இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக உள்ள என்னது? உள்ள என்ன ஸ்ட்ரென்த்து? வேலைக்காரி கேட்குறா, நீர் அவனோட இருந்தால இது உள்ள ஸ்ட்ரென்த்து. ஆனால் வெளியே காட்டுறது எல்லோரும் போயிட்டாலும் நான் போயிடுவேன். துண்டை காணும் துணியை காணும் ஓடுற விடாண்டி. Relying on your strength, relying on your wisdom, relying on your capacity, relying on yourself. ஒன் மேலே சார்ந்து எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது. I want to tell you, ஒரு 5 நிமிஷம் அவன் மூக்கை பிடிச்சிட்டான அவன் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்படி தானே? ஒரு 5 நிமிஷம் மூக்கை பிடிச்சாச்சுனா போது இருக்குப்பா, உன் ஸ்ட்ரென்த்து ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனால் பேசுகிறது மட்டும். நான் இருக்கிறேம்மா குடும்பத்தில், தங்கச்சி சண்டை போட்டு வந்திருப்பா பிரதர்லாவோட. இவர் போய் தங்கச்சிமா வா நான் பேசுகிறேன்டா, அவர்கிட்ட பேசுகிறோம், மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன், உன் மேலேயும் தப்பு இருக்கும் அவன் மேலேயும் தப்பு இருக்குன்னு கூட்டிகிட்டு போனோம். அதை விட்டுட்டு நான் இருக்கிறேன்ல இருவேன். பெரிய இவர் எத்தனை அப்பா அம்மா ஏதாவது சொன்னாலும் வீட்டுக்கு வந்துடுடி, நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், எத்தனை நாளைக்கு இருப்பீர், எத்தனை நாளைக்கு இருப்பீர் ஐயா, எத்தனை நாளைக்கு இருப்பீர். என் செய்தி டிவியில் போகுதுன்னு சொன்னார் பாஸ்டர். நல்லது, கேட்குறவங்க யாரோ அங்கே இடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்பா சொல்லிட்டாராம். என் 3வது தங்கச்சி ஒரு தடவை புருஷன் லேசாக அடிச்சிருக்கிறார். அவர் கொஞ்சம் பாடி பில்டர், கொஞ்சம் லேசாக அடித்தாலும் இவளுக்கு வலிக்கத்தான் செய்யும். வந்து என்ன எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஃபோன் பண்ணியிருக்கா இல்லை யார்கிட்ட சொல்லி விட்ருக்கா, எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு நியூ இயர் சர்வீஸில் இங்கேயே பிரசங்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன். சாயங்காலம் 1ஆந்தேதி சாயங்காலம், ஜனவரி மாதம் 1ஆந்தேதி சாயங்காலம் எல்லாம் குரங்கு செஞ்சு தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா எல்லோரும். அண்ணா எப்படி இந்த 1ஆந்தேதி இப்படி இருக்கீங்க, எனக்கு கோயில் கீழே போனீங்களோ? யாருமே போகல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க யாருமே போகல. எதுக்கு தெரியுமா? உங்கள் தங்கச்சி உங்கள் மச்சான் அடிச்சிட்டாருடா. எனக்கு இப்போ விளங்கிக்கிட்டு, நான் ஊழியக்காரன் வேறு, நான் எங்கள் அப்பாட்ட பேச மாட்டேன், ரொம்ப பயப்படுற ஆள். எங்கள் அப்பா மிலிட்ரி மேன் வேறு. நான் கூப்பிட்டேன், டாடி கொஞ்சம் வாங்க, நான் கொஞ்சம் பேசலாம். அம்மா வச்சுக்கிட்டேன், அப்பா வச்சுக்கிட்டேன், என் தங்கச்சி வச்சுக்கிட்டேன். அவள் அங்கே முன்னால் நான் கோர்ட் நடத்துகிறேன். என்ன கேட்ட தெரியுமா? தங்கச்சி எத்தனை தடவை மாப்பிள்ளை பண்ணி அடித்தார்? ஒரு தடவை தான். உடனே அப்பாவுக்கு சொல்லிட்டியாம்மா? ஆமாம், யார்கிட்ட சொல்லுவேன். சரி, நான் அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை தடவை கிஸ் பண்ணார்? எத்தனை தடவை அம்மாட்ட வந்து சொன்னேன், இத்தனை தடவை கிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னியம்மா? எங்கள் அப்பா உடனே ஒன்றும் பேசலை, தூக்கு பைய வா கொண்டு விட்டுருங்க. நல்ல கவனி, நான் இருக்கேன்ல. இவர் இங்கே பேதுரு தான். எல்லாரும் நான் இருக்கேன். ஏன்பா நான் பெருமை பாராட்டுறேன்? உன்னுடைய சொந்த பலத்தில் ஒருவேளை நிறையா காசு இருக்கலாம், praise the Lord for it. If you have more money, praise the Lord. பட் அது உன்னை காப்பாற்றாது. எத்தனையான பெருமை இருந்தாலும், எத்தனையான படம் இருந்தாலும், ஒரு சின்ன வியாதி வந்துன்னா அது குணம் உறிஞ்சிருது இல்லையே,
How many people lost millions of dollars? டர்க்கியில் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு எர்த்குவேக் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அப்போது 24 ஸ்டோரி உள்ள ஒரு பெரிய மாளிகையினுடைய பில்லியனர் அவன் க்யூவில் நின்று ப்ரெட்டுக்காக நிற்கிறான். டிவி கேரம் போய் கேட்குறான், ஐயா நீங்கள் யார்? நானா 24 ஸ்டோரி கட்டியிருந்தேன்ல அந்த ஊரில் இஸ்தான்புல்ல, அந்த ஆள் நான் தான். லேசாக 17 செகண்ட்ஸ் தான் பூமி அசைஞ்சுது, ஒன்லி 17 செகண்ட்ஸ். எல்லாம் போயிட்டு நான் ரோட்டில் நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறப்பா? ஒரு துண்டு பிரெட்டுக்கு. டியர் பீப்புள் ஆஃப் காட், ஒருவேளை இங்கே வேலை செஞ்சதுனால ஊரில் 2 வீடை கட்டி ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி எதையா செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு வேலை போனால் என்ன பிரதர் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லாத. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பாடுவலாமாம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. பாடலாமாம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இன்னொரு இடத்தை காட்டி கொடுக்குறேன். மத்தேயு 16வது அதிகாரம். எல்லாமே நான் மத்தேயிலிருந்து தான் எடுக்கிறேன். அதனால் இஃப் பாசிபிள் இந்த வர்ற மாதம் முழுவதும் மத்தேயு படித்து பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை ஆண்டவர் அழகாக எழுதி வச்சுருக்கார் நமக்காக. மத்தேயு 16வது அதிகாரம் 22வது வசனம். Matthew 16:22. அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று. ஆமாம், இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு தெரியும். இயேசு கேட்குறார், ஊரில் என்னை பற்றி என்னப்பா பேசுகிறாங்க? ஒருத்தன் சொல்கிறான் எரேமியான்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்கிறோன்னே நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? உடனே பேதுரு தான் முன்திரிக்கோட்டை, தேவனுடைய குமாரன். வெரி குட். உடனே ஆண்டவர், ஷப்பாஸ்டா,
இது வானத்திலிருந்து உனக்கு பிதா தான் வெளிப்படுத்தினார். யூ கேட் அ ரெவலேஷன். யூ ஆர் கிஃப்டட் மேன். உனக்கு ஹெவன்லி ரெவலேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி அப்ராஸ் பண்ணது மட்டும் இல்லை, உடனே பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாவி வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சாவி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தான், ஏன்னா அதுக்கு நீங்கள் அந்த நேரத்தை வீட்டில் போய் பாருங்கள். அப்பொழுது இயேசு மனுஷகுமார், அது முதல் 21 வருஷம் அது முதல் இந்த ரெவலேஷனுக்கு அது முதல் இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரன் கையில் பிடிச்சி விடு. உடனே இவர் வரும். இந்த மாதிரி அபத்தமான வார்த்தைலாம் பேசக்கூடாது. திருத பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் தான் ஜபத்தில் காட்டுவேன், இதை செய்ய மாட்டேங்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன செய்ய மாட்டேங்கிறீ, என்ன வேலை உட்காந்துட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இல்லைன்னு சர்ச்சுக்கு போக மாட்டேன். சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன். நீங்களும் அப்படி தானே, கொஞ்சம் வெளிப்பாடு கிடச்சிட்டா போதும், கொஞ்சம் கிருபை கிடச்சிட்டா போதும், கொஞ்சம் 2 பேர் பாராட்டிட்டா போதும். நீங்கள் பாடுனீங்கள பாட்டு அப்படியே இருதயமே இலகி உழுகி ஓடிட்டுன்னு யாராவது 2 பேர் சொல்லிட்டா போதும், அது பிறகு காலில் நிற்க மாட்டார். ஆமாம், பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லுங்கள். when you are appreciated, how do you behave? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பீகாரில் வந்து ஊழியத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க, சேவாவின் ராஜஸ்திரீ போல நாங்கள் சொல்லுகிறோம், அவள் கேள்விப்பட்டது கொஞ்சம், நீங்கள் பார்க்குறது அதிகம். நான் இருதயத்தில் சொல்லிக்கிடுவேன், ஆண்டவரே இவள் வாயை அடைப்பீராக. ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் டெல்லிங். நான் நிறைய செய்யணும்னு நினச்சிருக்கேன், இவ்வளோ தானே செய்ய முடிஞ்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு நான் நினைக்கிற ஆள். இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாமே, இத்தனை பிள்ளைங்களை தானே தூக்கி விட்டுருக்கோம், விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைங்களை கொஞ்சம் பேரை தானே காப்பாற்றிருக்கோம். எங்களை சுற்றி 52 கிராமம் இருக்குது. நாங்கள் 30 கிலோமீட்டரில், நான் இருக்கிற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் சர்க்கிளில் 52 கிராமம் இருக்குது. நாங்கள் சர்வே எடுத்து வச்சுருக்கோம். அங்கே எல்லாம் ஒரு சின்ன சின்ன டோலான்னு சொல்லுவாங்க, அங்கங்கே சின்ன சின்ன ஹேம்லெட் இருக்குது. அதில் 15 தலைமுறையாக மரியோஸ் சொன்ன மாதிரி 15 தலைமுறையாக விபச்சாரமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெண்கள் இருக்காங்க. அவங்க பொம்பளை பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. 5 வயசில் அவங்களுக்கு ப்ளூ ஃபிலிம் காட்டுவாங்க, பொர்னோகிராஃபி பார்க்கணும் 5 வயசில். 7 வயசில் ட்ரக் ஏற்றுவாங்க அந்த பிள்ளைக்கு, அது கொஞ்சம் போதை இருக்கணும்னுட்டு. 9 வயசில் ப்ராஸ்டிடியூஷனில் விற்றுருவாங்க அல்லது ப்ராஸ்டிடியூட்டாக மாற்றிடுவாங்க. காமன் சி. அதில் பிள்ளைங்கள தான் நாங்கள் எடுத்து சேஃப் ஹவுஸ்னு உண்டாக்கி பாய்ஸுக்கும் அதே கதை ஹோமோசெக்ஷுவல் ஆக்கி விட்ருவாங்க. அந்த பிள்ளைங்களில் 800 பிள்ளைங்களுக்கு தானே உதவி செய்ய முடியாதுன்னு வர, என்னை சுற்றி 8000 பிள்ளைங்க இருக்காங்க. Children alone 8,000 in our, according to our survey, but we could help only 800. அந்த பிள்ளை எடுக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு, அந்த பிள்ளையை நாங்கள் அதை வளர்க்குற, அதுக்கு மூளைக்குள்ளே கிடக்கிற எல்லா பொருளாக எடுத்து வெளியே போட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அதை வளர்க்குறதுக்கு நாங்கள் படுற பாடு ஆண்டவர் ஒருத்தர் அறிவார். ஐ கிரை லார்ட், ஐ குட் டூ ஒன்லி. என்னுடைய விசினிட்டியில் இருக்கிற 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற 8000 பிள்ளைங்களில் 800 பிள்ளைங்களுக்கு தானே உதவி செய்ய முடியுது ஆண்டவரே. அது என்னுடைய கிரை. ஆனால் வெளியிருந்து கொஞ்சம், நாங்கள் சேபாவின் ராஜஸ்திரியை போல சொல்கிறோம், உங்களுக்கு கொடுத்து கேள்விப்பட்டோம், நான் வந்து பார்க்கும்போது நிறையா இருக்குது. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இவங்கள் வாயை அடைப்பீராக. When people appreciate you, how do you react? When people exalt you, what is the stand you take? When you are given some authority, கொஞ்சம் சாவியை கொடுத்து பாருங்களேன். இந்த மாமியார்கள் படங்களை காட்டும் போது தமிழ்நாட்டில் என்ன போடுவாங்க தெரியுமா? மாமியார்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 10 பெண்களை நிறுத்தி ஒருத்தர் மாமியார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இடுப்பில் சாவி வச்சுருப்பா, அவள் தான் மாமியார். மருமகளுக்கு தெரியணுமா, நான் தான் அந்த வீட்டுக்கு அதிகாரின்னுட்டு. பேதுருக்கு சாவி தர்றேன்னு சொன்னது தான், சாவி தர்றவரே திட்ட ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி, உன்னைய கூப்பிட்டு மேலே கொடுத்து சாவி வச்சுக்கப்பான்னு சொன்னால், யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிறது, என்னெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் கடிந்து கொள்ள தொடங்கினானா. Why? Peter doesn't want a cross. சிலுவை அம்மாக்கு இருக்கக்கூடாது. அதிகாரம் கொடும், சாவி கொடும்,
ரெவலேஷன் கொடு, ஹாப்பி. கிராஸ் அங்கே தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எப்பா கிருபையை சார்ந்திருக்குன்னா கிராஸ் இல்லாமல் கிருபை இல்லைடா. விதவுட் அ கிராஸ் there is no grace. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். அதனால தான் நான் கலாத்தியால் வாசித்தேன், சிலுவையில் அவரோடு கூட அடையப்பட்டிருங்க, அதனால கிருபை எனக்கு கரிய செய்யுது. மறுபடியும் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் அதிகமான நேரங்களில் தப்பாக புரிஞ்சிருக்கோம். வேதத்தை தப்பாக போதிச்சிட்டாங்க நிறைய பேர். நம்ம காதுகள் வீணான காரியங்களை நிரம்பிடுச்சு. when I appreciated how do I react. இன்னொன்று காரியத்தை வேதமாக காட்டினேன், நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்குது. அடுத்தால மத்தேயு 19வது அதிகாரம், 17வது அதிகாரம், 17th chapter, Matthew 17th chapter. முதலாம் வசனம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முந்தின அதிகாரத்தில் தான் சொன்னார் சாத்தான், அப்பால போ சாத்தானே சொல்லிட்டாரு, ரிஜெக்டட்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த அதிகாரத்தை நீ வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறார். மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையோடு வருவார், இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு என்ன யோசிச்சிருப்பான்னு சொல்லுங்கள். இங்கே இருக்க கொஞ்சம் பேருன்னு சொல்லும்போது நான் தான் அப்போவுமே அவுட்டு, நம்மளை சாத்தான் தான் பிராண்ட் பண்ணிட்டார், நமக்கு கிடைக்காதுன்ட்டு. ஆனால் 16வது அதிகாரத்தில் அப்படி முடிஞ்சிட்டு 28வது வசனம் அப்படி தான் சொல்லுது. சிலர் மனுஷகுமார், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் நம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மரணத்தை ருசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு 6 நாளைக்கு பின்னாலேயே மேலே கூட்டு போகிறதுக்கு 3 பேர் செலெக்ஷன் நடக்குது. ஷார்ட் லிஸ்டட், அவுட் ஆஃப் 12 ஷார்ட் லிஸ்டட் 3. யார் பேர் ஃபஸ்ட்டு பேர்? அதுக்கு பேர் தான் கிருபைங்க. இதுக்கு பேர் தான் கிருபைங்க. இதுக்கு பேர் தான் கிருபைங்க. இதுக்கு பேர் தான் கிருபை. ரிஜெக்டட் பீஸை தூக்கி டாப் மோஸ்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்து பீட்டர் கம்முன்னு. இப்போ கிருபை அங்கே போன உடனே, மேலே போன உடனே அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசிச்சுது, வஸ்திரம் வெளிச்சமாக இருந்துச்சு, மோசே எலியா பேசுகிறவங்களாக காணப்பட்டாங்க. இதெல்லாம் பார்த்தவொடனே அந்த ஹெவன்லி சீனை பார்க்குறான், ஹெவன்லி க்ளோரியை பார்க்குறான். ஹெவன்லி க்ளோரி கேம் டவுன், மேகம் அவர்கள் மேலே நிலையட்டுன்னு பின்னால் இருக்குது. இந்த க்ளோரிக்குள்ளே கொண்டு போன உடனே பீட்டர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? 4வது வசனம் வாசிங்க. போதும். கம்ஃபர்ட் ஜோனில் போன உடனே வாத்தியாரு இங்கே டோன்ட் டிஸ்டர்ப் மை கம்ஃபர்ட் ஜோன். யாரோ சொல்கிறாங்க, எங்களுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிற பாஸ்டர் கூப்பிட்டு இவர் 2 நாள் வேறு பிரசங்கம் பண்ண போட்டார். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போன உடனே இங்கே அங்கே குக்கிராமத்தில் பிறந்த பிள்ளை இங்கே வந்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்துட்ட பிறகு நீங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு போய் காருங்க, சி இங்கே கொசு கடிக்குது, இங்கே எல்லாம் பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு ஓடி வந்த பிள்ளைங்க ஒன்று தெரியாமா? 2ஆம் நாள் டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் போட்டு வந்தவங்களும் எனக்கு தெரியும் அமெரிக்காவில்னு. ஏன்னா பிள்ளைங்க வந்து பொறுத்தள வீதிகளிலே விழாவுறது, இங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசையாக இருக்கிற வீட்டை சுற்றி பச்சையாக இருக்கிற வீட்டில் வளர்க்கப்பட்ட பிள்ளைய உங்கள் தாத்தா பிறந்தது, உங்கள் பாட்டி பிறந்த ஊர்னு கொண்டு காட்டினீங்கன்னா, உங்கள் அப்பாவும் இங்கே தான் பிறந்தார், உங்கள் அம்மாவும் இங்கே தான் பிறந்தான்னு கொண்டீங்கன்னா அது சொல்லும், சீச்சி இந்த ஊர்லேயே பிறந்தீங்க, எங்கே பார்த்தாலும் கொசு கடிக்கு, கேட்காமலே கடிக்குது. அதுவாது கேட்டுட்டு கடிக்கூடாதா? Is it not true? How many families, how many children brought their parents back? டேய், நான் உனக்கு பெரிய இடத்துல கொண்டு போய் காட்டுறதுக்கு காரணம் பேதுருவே, எதுக்கு தெரியுமா?
என்னை மாத்திரம்தான் பார்க்கணும். எலியாவையும் பார்க்கக்கூடாது, மோசையும் பார்க்கக்கூடாது, என்னையை மாத்திரம் பார்க்கணும். யூ ஷுட் நாட் வர்ஷிப் எனிபடி எல்ஸ். யூ ஷுட் நாட் ஹவ் எனி அதர் மிடில் மேன். யூ ஷுட் நாட் ஹவ் எனி அதர் ஹீரோ அதர் தேன் மீ. அது சொல்லிக் கொடுக்குறது தான். ஆனால் நமக்கு அந்த பெரிய வீட்டுக்கு இப்போ நான் சில வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, அகஸ்டின் பார்த்து மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா நான் என்ன பெரிய தேவதூதனா என்ன? சொல்லுவாங்க, நேருவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். பண்டித் ஜவஹர்லால் நேரு எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? பண்டித் நேரு நான் இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும்போது தூத்துக்குடிக்கு வந்தார். ஆமாம், அவர் ஒரு திறந்த பிளைமவுத். அந்த நாட்டில் அந்த காரை நான் பார்க்கல. இப்போ எங்கள் அமெரிக்காவில் பிளைமத்துன்னு இருக்கும், பெரிய கார், முன்னாலும் பின்னாலும் நீளமாக இருக்கும். அந்த காரில், திறந்த காரில் வர்றாரு. எனக்கு இன்னும் அந்த மனசில் இருக்குது. பக்கத்தில் காமராஜர். இவர் சின்ன செவச்சவேர்னு, அவர் கண்ணக்கரேன்னுட்டு. அப்போ நம்ம ஊர் தான் ஆள் உயர மாலை போடுறதுக்கு நம்மளும் அடிக்கிற ஆள் கிடையாது. ஆள் உயர மாலையாக போடுறாங்க. உடனே நேரு கார் நிறைஞ்ச உடனே தூக்கி அதை வெளியே எடுக்கிறார். நாங்கள்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க, எங்களை இங்கே கொண்டு போய் எங்கள் வழிசையில் விட்டு நேரு மாமா வராருன்னு கொண்டு நிறுத்திட்டாங்க, நேரு சாச்சா. ஆமாம், எங்கள் அம்மா பிள்ளைங்களை ஸ்கூலில் டீச்சராக இருந்தனால பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு தூக்கி மாலை போட்டால நேராக எங்கள் அம்மா தலையிலே வந்து விழுந்துச்சு, கழுத்தில் விழுந்துச்சு. உடனே எல்லாம் வேணு போட்ட மாலைன்னு பிடிச்சோடனே போலீஸ்காரன் அவங்களெல்லாம் அடித்து துரத்தி எங்கள் அம்மாவை வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா 3 போலீஸோடு வராங்க. ஏன்னா நேரு போட்ட மாலை பெற்றாங்க. எங்கள் அம்மாவுக்கும் பயங்கர பெருமை. ஏன்னா நம்ம ஆளுங்களாம் கொஞ்சம் நகைகள்லாம் போட்டிருப்பாலும் அவன் பூவை பறிக்கணும், நகையை படிக்கிறவங்க கொஞ்சம் வந்திருப்பான்னு எங்கள் அம்மாவுக்கு பயம். வீட்டில் வந்த உடனே போலீஸ்காரங்க சொன்னாங்க, டீச்சர் பத்திரமா இருங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா உடனே என்கிட்ட தான் சொன்னாங்க, இந்த மாலை எடுத்து அந்த பெரிய ஆணியில் போட்டு வைடா. ஆணியில் போட்டு வச்சு எங்கள் அம்மா நிறையா நகை போட்டிருந்தாங்க. என்னைக்கு பூ அங்கே இருந்து உதிர ஆரம்பிச்சு அது மாதிரி ஒவ்வொன்றா கோர்ட் கேஸுக்கு போச்சுது. ஒரு நாளில் கடைசி செயின் வந்து நிற்கும்போது சொன்னாங்க, டே அந்த மாலை எடுத்து தருத்திரம் பிடிச்ச மாலை போட்ட ஆணையில். தருத்திரம் பிடிச்சவன் மாலை போட்ட அணையிலேருந்து என் நகையெல்லாம் போயிடுச்சு பாரு. I'm telling you the fact. Your hero worship will be vanished one day. Jesus wanted to show the glory because look unto me. உனக்கு தகுதி இல்லை, நீ சாத்தான்னு சொன்னேன், நீ என்னையே திட்டினாள், தூக்கி தலையில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் ஆன உடனே அங்கே இருந்துட்டு அது பர்பஸே மறந்துட்டடா. ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வதிக்கவே மறந்துட்டப்பா. I have blessed you so that you can have revelation. அதனால தான் 2வது பேதுரு அவர் எழுதுகிறார், நாங்கள் அவரோடு கூட இருக்கும்போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டோம். அதிக தீர்க்க தரிசனம்னு உண்டேன்னுட்டு 2வது பேதுரு 1வது அதிகாரத்தில் எழுதுகிறார். He is remembering that experience. I am revealing. இந்த பூமியில் பார்த்த இந்த மகிமை எப்படி இருக்குமா, அந்த மகிமை எப்படி இருக்குன்னு எழுதுகிறாரு. அதனால தான் 1 பேதுரு எழுதியிருக்காரு, ஒளிந்து போகிற மகிமை. அதுக்காக நீ பாடுபட்டா பரவாயில்ல, அடிபடுறியா பரவாயில்ல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம். ஆமாம், பாக்கியவான்கள் எழுதிட்டு அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம் 13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக. பக்கத்தில் அவங்களை கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய மகிமையில் பங்காளி ஆகணும்னா சொல்லுங்கள், என் பின்னாலேயாவது சொல்லுங்கள். உங்களை ரொம்ப திருத்தர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லுங்கள். நான் வசனம் தானே சொல்கிறேன். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி ஒன்று செய்யுங்க, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆயிருங்க. Every week I get message from my field. நாங்கள் கூடி ஆராதித்தோம், அடித்து விரட்டிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. எவ்ரி வீக். மணிப்பூரில் நடந்தது உங்களுக்கு தெரியும், பீகாரில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்.
யூபியில் இருக்கும்போது தெரியாமல் இருக்கும். என் கூட சேர்ந்தவங்கள வெட்டி கொண்டு போட்டாங்க. ஒருத்தருடைய மூளையே எடுத்து கொண்டு போய் விற்கிறதுக்கு வச்சாங்க. ஒருத்தரை அடித்து கிணத்துல போட்டாங்க. வேற ஒன்றும் செய்யலை. இயேசு பிரசங்கித்தார். பாடுகளுக்கு ஐக்கியமானவர்கள் உங்களுக்கு தெரியாது. அதில் உங்கள் பங்கு என்ன? நான் வருத்தத்தோடு ஒன்று சொல்கிறேன். எங்கள் ஹோமில் வளர்ந்தா ஒரு பொண்ணு, அவள் பேர் சோனி. அப்பா அம்மா கிடையாதுன்னு நாங்கள் வளர்த்தோம். அவன் முகஜாடையும் என் மனைவி முகஜாடையும் ஒன்றா இருக்குனால மம்மின்னு தான் சொல்லுவாள், என்னையும் டேடின்னு தான் சொல்லுவாள். வி பிகம் மம்மி அண்ட் டேடி. அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சோம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவள் குருத்திங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்ததுனால ஒரு நல்ல ஊழியக்காரன் சரவணன்னு ஒரு இந்து கன்வெர்ட் கராத்தே வீரன், அவனுக்கு கல்யாணம் கட்டி விட்டான். வைரக்கமான ஊழியக்காரர், பார்க்க அழகாக இருப்பா. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு 5 வயசு. அவ்வளோ அழகாக இருப்பா. பேர் சபனம். அவள் அன்னைக்கு நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா பெங்களூரில். அவளை ஆதரித்து அவளை வளர்த்து அவளை படிக்க வச்சு இப்போ இன்னைக்கு பிஎட் பண்ணிட்டா. அதனால ஸ்கூலில் டீச்சராகவும் இருக்கா. இப்போ அப்படி நாங்கள் அவளை ஆதரித்தோம். இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்கிறதில்ல, பெருசாக செஞ்சுட்டோம் அப்படின்னு. நோ நோ, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் சம்படி கால்ஸ் மீ டேடி, ஐ மஸ்ட் டூ எவ்ரிதிங். இதெல்லாம் மிஷினரி ஊழியத்தில் எந்த காணிக்கையில் சேர்றது தெரியாது. நல்லா கவனிங்க. பிள்ளைக்கு 5 வயசாக இருக்கும்போது சோனி விதவை ஆகிட்டா. சின்ன பிள்ளை. ஏன்னா நான் 19 வயசில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது அவளுக்கு. அவள் விதவை ஆகும்போது 25 வயசு. என் தங்கச்சி 26 வயசு, அவளுக்கு 25 வயசு. பார்க்க அழகாக இருப்பா, இன்றைக்கும் அழகாக இருப்பா. நான் பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் சொல்லி பார்த்தேன். ஒரு இரத்த சாட்சியினுடைய மனைவி யாராவது 2வது கட்டிட மாட்டிங்களான்னு கெஞ்சிருக்கேன். நாட் அ சிங்கிள் பர்சன் கேம் ஃபார்வர்ட். அவனுக்கு கணவனை அடித்து கொன்று கிணத்துல போட்டு 3 நாள் கடந்த பணத்தை எடுத்து தான் மறுபடியும் போலீஸ் வெளியே பிறச்சிருந்தது. இவன் மறுபடியும் கண்டுபிடிச்சி அவன் பெல்ட்டையும் வாட்சையும் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினபோது அவன் தான் தெரிஞ்சுது. எங்கே புதைச்சிங்கன்னு போலீஸ்காரனை கேட்கும்போது அங்கே ஆற்று ஓரத்தில் புதைச்சிருந்தாங்க. அங்கே போன போது அது அவன் சரியாக புதைக்கலை போலீஸ்காரன். அதனால் அது நாய் எடுத்து அவன் முகத்தெல்லாம் தின்னு இருந்தது. அந்த பிள்ளை சபனை வந்து கேட்க, தாத்தா தாத்தா, எங்கள் அப்பா ஆண்டோருக்கு தானே ஊழியம் செஞ்சாங்க, எங்கள் அப்பா முகத்தை கூட பார்க்க முடியாதபடி எதுக்கும் செத்தாங்க தான்னு கேட்டு எனக்கு பதில் இல்லை. He paid a big price and Sony paid a big price. I don't say she's the best girl, but she was a good girl, a beautiful girl. ஆனால் ஒரு ஆள் வரல. ஏன்? அது எப்படி? இதுதான் இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம். பெரிய பெரிய மீட்டிங்கில், ஒரு மீட்டிங்கில் 40,000 பேர் இந்த மீட்டிங்கில் அவளை சொல்லி நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, கிவ் ஹர் லைஃப். ஷீ ஸ்பீக்ஸ் தமிழ், ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், ஸ்பீக்ஸ் ஹிந்தி. வரல. எதுக்கு சொல்ல தெரியுமா? ஏதோ உங்களெல்லாம் அள வச்சுட்டு நான் போகணுன்னு சொல்ல. பாடுகளில் ஐக்கியமாகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கலிகூறணும்னு ஆசையாக இருக்குது. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இது நம்ம அழகாக பாடுவோம். பாடணும்னா அழகாக பாடுவோம். ஏங்கி ஏங்கி உம்முடைய பார்த்து எங்கள் இல்லெல்லாம் பூரித்து போச்சுது. But when God gives a little glimpse of the glory, Peter says, we'll stay here. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். 17வது அதிகாரத்தில் கீழே ஒரு பிள்ளைக்கு எக்லிப்சி. ஆண்டவர் தான், சீஷர்களால் கூடாமல் போயிட்டு ஆண்டவர் தான் போய் உதவி செய்யணும். There is a big need underneath, but this man wants to enjoy the glory. கிருபை இழந்து போயிருக்கணும். மறுதளித்து நிற்கிற பேதுருவை பார்த்து ஆண்டவர் மறுபடியும் மனதிறங்கி வந்து தான் உயிர் தெழுந்த போது பேதுருக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார். மார்க்கில் go and tell Peter grace. அந்த பீட்டரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு,
எல்லாரும் காட்டிலும் எல்லாரும் போனாலும் நான் இருப்பேன், எல்லாவற்றையும் விட்டு எல்லாம் நீ. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எல்லாரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? இந்த ஈவினிங் டைமில் உங்கள்கிட்டையும் அதான் கேட்குறாரு. எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், எல்லாவற்றிலும் மேலானவர். நல்லா பாடுவோம், அந்த கோரஸை தான் பாட போகிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர். பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார் த கீபோர்டு. பிரதர் டிஸ்பிளே தட் கோரஸ். பிரதர் வெஸ்லி என் கூட ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர் எழுதின ஒரு பாடல். நீங்கள் இன்றைக்கி சொல்ல முடியுமா? என் பொருள், பெயர், பெருமை, ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் மேலானவர் நீர். அது எல்லாம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. அது எப்படி நான் தெரியப்படுத்துவேன்? பாடுகளுக்கு வழியாக கடந்து போய் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தங்களையும் தங்கள் சுகத்தையும் கொடுக்கிறவர்களோடு கூட ஐக்கியப்படுத்தி அடையாளப்படுத்தி கொள்வதன் மூலமாக நீங்கள் சொல்ல முடியும். கண்களை மூடலாமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் நீர் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே.